ஹாய் பொண்டாட்டி, நான் நல்லா இருக்கேன், சாப்பிட்டேன், எனர்ஜியா இருக்கேன். ஓவர் நான் என்று கூட சொல்கிறேன், என்ன சொல்லிட்டேன். ஹாய் பொண்டாட்டின்னு சொன்னார். ஹாய் ஜாய் பொண்டாட்டின்னு சொல்லியிருந்தாருன்னா வந்து சொல்லாதீங்க. ஹாய் பொண்டாட்டின்னு சொல்கிறது வந்து ஜாய் சொன்னது ஆகாது. பாதம்பட்டி பொறுமையா இருக்காரு, ஜாய் கிறிஸ்டா பொறுமை இல்லாம இருக்காங்க. அப்படியா? பொறுமையாக இருக்கிறான், எருமையாக இருக்கிறான். எருமையாக இருந்தனால தான் பிரச்சனை, பொறுமையாலாம் இல்லை. அடுத்தவங்க பொண்டாட்டியை போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆசைப்பட்டீங்கன்னா இதுதான் இப்படி தான் அசிங்கப்படும். எவ்வளோ பேசுவேன் அப்புறம் நான் கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு. அவங்க 6 வருஷமா பிரிஞ்சிருக்காங்க. பிரிஞ்சிருக்கிறாங்கன்றது யாருக்கு உங்களுக்கு யார் சொன்னது? சொல்லுங்க. ஊரே சொல்லுதே சார். ஊர் சொல்லுங்க சார், 1000 சொல்லுங்க சார். சரி, மாதம்பட்டி வந்து ஜாய் கிறிஸ்டாக்கோட 2 வருஷம் லைஃப் வாழ்ந்தார்ல, ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்ல, இங்க இருப்பாங்க. அது ஒத்துக்கிறீங்களா? இல்ல அதுவும் ஆதாரம் கேட்பீங்களா? ஒரு விஷயம் நல்லா குழந்தை பிறந்துருச்சு. குழந்தைக்கு அப்பா வந்து மாதம்பட்டின்னு அவங்க சர்டிபிகேட் நீங்க எப்படி ப்ரூவ் பண்றீங்க? அவங்க சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க. என்ன சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க? பர்த் சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க. பர்த் சர்டிபிகேட் யார் சார்? நீங்க என்ன சார் பர்த் சர்டிபிகேட் நீங்க என்ன டிக்ளரேஷன் சார் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. இன்னொரு தட்டுல சாப்பிடலாமா நீங்க? முதல்ல இன்னொரு இலையில நீங்க சமையல்காரன் தான். இன்னொரு இலையில உட்காந்து சாப்பிட முடியாது. எச்சலையில சாப்பிட்டா அசிங்கப்படுதான். மாதம்பட்டியும் அவருடைய மனைவி ஸ்ருதியும் 6 வருஷமா பிரிஞ்சிருக்காங்க ஒரு பக்கம் சொல்லப்படுது. இன்னொரு பக்கத்துல மாதம்பட்டியும் ஜாய் கிறிஸ்டாவும் 2 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அப்பெல்லாம் வந்து அவருடைய முதல் மனைவி, மாதம்பட்டியோட முதல் மனைவி, அவங்க வந்து ஸ்ருதி வந்து போய் தடுக்காம குழந்தை உண்டானதுக்கு அப்புறம் போய் தடுக்கிறாங்க. ஏன்னா சொத்து பிரிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால போய் தடுக்கிறாங்க ஒரு விமர்சனம் வருதுல. அப்படின்னா ஸ்ருதியும் மாதம்பட்டியும் ஓப்பன் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி வந்துருக்கு. மனைவிக்கு துரோகம் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சிக்கி சின்ன மாதிரி சீரழிஞ்சு நாசமாகும். ஒருவேளை மாதம்பட்டியோட மைண்ட் செட் வந்து தான் ஆண் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. என்னை மிரட்டுறாங்க, என் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் முழு பொறுப்பு. அழுது கதறாரு. இதில் நல்லா புரிஞ்சுங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் அப்படிலாம் பண்றாங்க. இருக்கலாம். மாதம்பட்டி தப்பு பண்ணியிருக்காரோ தப்பு பண்ண அது எனக்கு எப்படி தெரியும்? நானா அவர் சொன்னார்னு இவங்க சொல்கிறாங்க. செல்லோன்னு யாரை? ஜாய்கிருஷ்ணா செல்லம், நீ டைவர்ஸ் பண்ணிட்டு வா செல்லம். ஒரு கணவன் இருக்கும்போது இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆண் வந்து நீங்கள் போய் டைவர்ஸ் பண்ணிட்டு வாங்க சொன்னால் எத்தனை பேர் அங்கே பண்ணிட்டு போவாங்க? வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஜாய் கிறிஸ்டா இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் ஏற்கனவே பேசி ஒரு லவ்வபிள் ஒரு ரொமான்டிக்காக பேசின ஒரு விஷயம். ஹாய் பொண்டாட்டி, நான் நல்லா இருக்கேன், சாப்பிட்டேன், எனர்ஜியா இருக்கேன். ஓவர் நான் மீண்டும் கூட சொல்கிறேன், என்ன சொல்லிட்டேன். ஹாய் பொண்டாட்டின்னு சொன்னார். ஹாய் ஜாய் பொண்டாட்டின்னு சொல்லியிருந்தாருன்னா வந்து சொல்லலாம். நீங்கள் ஹாய் பொண்டாட்டின்னு சொல்கிறது வந்து ஜாய் சொன்னது ஆகாது. ஜாய் பொண்டாட்டின்னு சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ஏன் இப்படி ஒரு ஆமாம் சார். ஹாய் பொண்டாட்டினா ஆல்ரெடி ஒரு பொண்டாட்டி இருக்கிறாங்களா, அந்த பொண்டாட்டி கூட சொல்லியிருக்காங்களா அவர். பட் அவங்க 2 பேர் தான் 6 வருஷமா பிரிஞ்சிருக்காங்க. பிரிஞ்சிருக்கிறாங்கல்ல, பொண்டாட்டின்னு சொல்லியிருக்கிறாரு. பிரிஞ்சது நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம். இதை வந்து அவருடைய ஒய்ஃப் வெளியிட்டு இருந்தாங்கன்னா ஓகே, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் வெளியிட்டு இருக்காங்க. ஜாய் கிறிஸ்டா அந்த வீடியோ வெளியிட்டு இருக்காங்கன்னா அப்ப இவங்க கூட தானே. முதல்ல நான் சொல்றதுக்கு நீங்க சொல்லுங்க. பொண்டாட்டி எந்த இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரிஞ்சு இருக்கிறேன்னு சொல்லவே இல்லை. நான் சொல்ல பொண்டாட்டின்றது ஸ்ருதி பிரியா தான் பொண்டாட்டி. பட் அவங்க 6 வருஷமா பிரிஞ்சிருக்காங்க. பிரிஞ்சிருக்காங்கன்றது யாருக்கு உங்களுக்கு யார் சொன்னது? சொல்லுங்க. ஊரே சொல்லுதே சார். சார் ஊர் சொல்லுங்க சார், 1000 சொல்லுங்க சார். உங்களையும் சொன்னோம், என்னையும் தான் சொல்லும். சரி, நேற்று கூட ஒரு அம்மா லிஃப்ட் கேட்டாங்கன்னு கொடுத்தேன். ஒரு பொம்பளையோட போறாரு சேகுவாரன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்படிதான் நடக்க முடியல சார், கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க, ஒரு பாட்டி கேட்குறாங்க, உட்கார வச்சு கூட்டு போய் விடுறேன். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? ஊரே பேசி ஸ்ருதியும் மாதம்பட்டி ரங்கராஜும் 6 வருஷமா பிரிஞ்சு எல்லாம் ஒண்ணா தான் இருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் ஏன் ஜாய் கிறிஸ்டா கூட ஏன் 2 வருஷம் லைஃப் ஒரே வார்த்தை. ஸ்ருதி பிரியா வந்து மாதம்பட்டியோட மனைவி, சட்டப்பூர்வமான மனைவி. அவங்க பிரிஞ்சிருந்தாங்களா, தனித்தனியாக கட்டில் தனித்தனியாக இருந்துச்சா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதிகாரப்பூர்வ மனைவி, சட்டப்பூர்வமான மனைவி அவங்க தான். 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, குடும்பத்தோடு இருக்கிறாங்க. ஊருக்கே தெரியும். இதுதான் சொல்றது, ஊருக்கே தெரியுன்றது எல்லாருக்கும் தெரியும். குடும்பத்தோட இருக்காங்க, பட் அவங்க செப்பரேட்டா இருக்காங்க. அது யார் சொன்னது? எந்த டாக்குமெண்ட் கொடுங்க. சரி, மாதம்பட்டி வந்து ஜாய் கிறிஸ்டாக்கோட 2 வருஷம் லைஃப் வாழ்ந்தார்ல, ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்ல, இங்க இருப்பாங்க. அது ஒத்துக்கிறீங்களா? இல்ல அதுவும் ஆதாரம் கேட்பீங்களா? பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, தெளிவா பேசுவோம். நம்ம யாருக்கும் சப்போர்ட்டா பேச போறதில்ல. நல்லா புரிஞ்சு. மாதம்பட்டி ரங்கராஜ், ஸ்ருதி பிரியா கணவன் மனைவி. புரியுங்க சார்? 2 பேரும் கணவன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சட்டப்பூர்வமாக 2 பேரும் கணவன் மனைவி. இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா, இரண்டாவதாக இவங்க வந்து மனைவின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? ஜாய் சொல்கிறாங்க. எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல வெளிப்படையாக மீடியாவில் வந்து ஆமாம் ஜாய் கிருஷ்ணா
என்னுடைய இரண்டாவது மனைவி சொன்னாரா? ஒருத்தர் மட்டும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? என் கணவர்ன்றாங்க. அது ஃபோட்டோவை போடுறாங்க. சரிங்களா? ஃபோட்டோலாம் கிராஃபிக்ஸில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி. புரியுங்களா சொல்கிறது? அதெல்லாம் வேறு லெவலில் ரெடி பண்ணுறாங்க இன்றைக்கி. ஒரிஜினல் கூட தோற்று போயிடும். வந்து ஜாய் கிறிஸ்டல்டா மாதம்பட்டி மனக்கோலத்தில் இருந்தது. ஆமாம், இருக்கலாம். நம்ம ரெண்டு பேருமே ஆண்கள். ஒருவேளை நம்ம இங்க முதல்ல இல்ல நீங்க பாருங்க, ஆண் பெண்ணை பார்க்காதீங்க சார். நமக்கும் பொம்பளை பிள்ளைகள் இருக்கு சார். என்ன நீங்க பேசுறீங்க? இந்த இடத்துல வந்து ஆண் பெண் பார்க்காதீங்க. ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து பேசும்போது நான் சொல்ல இருக்கிறீங்கன்னா, இதே வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து என்னுடைய இரண்டாவது மனைவி சொல்லி டிக்ளேர் பண்ணியிருந்தாருன்னா ஏதாவது இப்போ அதான் அவங்க கத்திட்டு இருக்கிறாங்க. ஜாய் கிருஷ்ணா இப்போ பேசுறது என்ன? அவர் என் குழந்தைய பார்க்க வரமாட்டேங்கிறாரு, வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட வரமாட்டேங்கிறாரு, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, இதுதானே சொல்கிறாங்க. குழம்பு ஊற்றுற, ரசம் ஊற்றுற, இதானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டது விக்டிம் வந்து ஜாய் கிருஷ்ணா. நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க? பாதிக்கப்பட்டது நல்லா புரிஞ்சுங்க. மாதம்பட்டி தான் பாதிக்கப்பட்டது. சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லுது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில், இப்போ வெரி ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். மனமு வந்து ஆண் பெண் உறவு வச்சுக்கிட்டா அது பாலியல் குற்றமாகாதுன்னு சொல்லுது. மனமு வந்து உறவு வச்சுக்கிட்டா பாலியல் குற்றமாகாது. ஆனா இப்ப ஜாய் கிறிஸ்டல்டாக்கு குழந்தை பிறந்துருச்சு. குழந்தைக்கு அப்பா வந்து மாதம்பட்டின்னு அவங்க சர்டிபிகேட் நீங்க எப்படி ப்ரூவ் பண்றீங்க? அவங்க சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க. என்ன சர்டிபிகேட் வாங்கிருக்காங்க? பர்த் சர்டிபிகேட் வாங்கிருக்காங்க. பர்த் சர்டிபிகேட் யாரு சார்? நீங்க என்ன சார் பர்த் சர்டிபிகேட் நீங்க என்ன டிக்ளரேஷன் கவர்மெண்ட் கொடுத்திருக்கு சார்? கவர்மெண்டே கொடுங்க சார். நீங்க என்ன டிக்ளரேஷன் கொடுத்தீங்க அதான் சார். நீங்க ஒரு ஹாஸ்பிடல்ல போய் நீங்க அட்மிட் ஆவறீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்க கணவன் பேர் என்னன்னு கேட்டா நீங்க கணவர் பேர் என்ன சொல்றீங்களோ அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நேம் வரும். அது பெருசு கிடையாது. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி இது என்னருடைய குழந்தைன்னு சொல்லி ப்ரூவ் ஆகணும். நீங்கள் இப்போ நான் கேட்குறேன், உங்களுக்கு பொதுவாக சொல்லுங்கள். ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் அட்மிட் ஆகிறீங்க, ப்ரெக்னன்சி. அப்போ அந்த இடத்துல போய் நீங்கள் கேட்டால் உங்கள் ஹஸ்பண்ட் பேர் என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன கொடுங்கன்னா அதான் அவங்க எழுதுவாங்க. அவங்க என்ன இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கல்யாண ப்ரூஃப்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்களே இந்த ஹாஸ்பிட்டலையாவது நீங்கள் சொல்லுங்கள். கிடையாது. அப்புறம் ஏன் மாதம்பட்டி வந்து டிஎன்ஏக்கு நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு போஸ்ட் மட்டும் போட்டுட்டு ஏன் தலைமறை ஆகணும்? பாருங்க, தலைமறைவுன்னு நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்க? இது ஒரு ஆணுக்கு அழகா சார்? நான் இப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன், நான் உங்கள் பேச்சுக்கு சொல்கிறேன். நேற்றுக்கு நான் என் கார் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் கார் முன்னாடி வந்து கிராஸ் பண்ணி போகுது நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். தலைமறைவான நீங்கள் எப்படி டிக்ளேர் பண்ணுறீங்க, முடிவு பண்ணுறீங்க? அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பேசுவீங்களா நீங்கள்? மாதம்பட்டி தலைமறைவா இல்லையா? தலைமறைவா இல்லைன்ற சார். இப்போ தலைமறைவுன்றது நீங்கள் எப்படி நம்புறீங்கன்னு கேட்குறேன் நான். எனக்கு அது சொல்லுங்கள். தலைமறைன்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, தலைமறைவாயிட்டா சொல்கிறாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க புரியலையா? சாய் கிறிஸ்டல் இல்ல அவங்க என்ன அவங்க என்ன சொல்றாங்க புரியல. நான் வந்து மீடியாவில் வந்து பேசுறேன்ல, அது மாதிரி அவர் ஏன் வந்து பேச மாட்டேங்கிறாரு? அவர் எதுவுமே பேசவே இல்லை. ஒருவேளை அவங்களுக்கு வந்து அட்வொகேட் சொல்லியிருக்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு என்னன்னா ஒரு வார்த்தைக்கு தான் நான் சொல்றேன். இப்போ நீங்க சொல்லுங்க. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அடுத்த வாரம் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்குறாரு, என்ன சார் சேகரம் வந்து ஆள் தலைமுறை ஆகிட்டாருமே அப்படி சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்லுங்க சார்? போன வாரம் தான் சார் என்கிட்ட வந்து பேசிட்டு போனார் சொல்லுங்க. சரிங்களா? பார்க்காதவங்களும் தலைமறை. ஏன் சார் இப்போ தான் நேற்று கூட பார்த்தேன் சார், நேற்று கூட வந்து ஹோட்டலில் பார்த்தேன், நேற்று கூட மார்க்கெட்டில் பார்த்தேன் அப்படி சொல்லுவீங்கல்ல. அது மாதிரி என்ன கேட்டிங்கன்னா அவர் வந்து இவங்க முன்னாடி ப்ரெசன்ஸ், இவங்க முன்னாடி வந்து இவங்க முன்னாடி அப்பியர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. யார் முன்னாடி? இவங்க முன்னாடி ஜாய் கிருஷ்ணன் முன்னாடி அப்பியர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இல்லை ஒரு மீடியாவில் உட்காந்து இவங்கள மாதிரி பேசணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பாருங்கள் நல்லா புரிஞ்சுங்க, அவருடைய அட்வொகேட் வந்து ஒய்ஃபே அட்வொகேட், அவங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாம், நீங்கள் எதுவும் பேசாதீங்க. அவர் என்ன சார் சட்டப்பூர்வமாக நான் வந்து பைசல் பண்ண விரும்புகிறேன்னே சொல்லிட்டார். யார்? மாதம்பட்டி ரங்கராஜ். சரி, சட்டப்பூர்வமாக அவுட் ஆஃப், நல்லா புரிஞ்சுங்க, அவுட் ஆஃப் வே வந்து செட்டில்மெண்ட் கிடையாது. நான் சட்டப்பூர்வமாக வந்து நான் வந்து பண்ணுறேன். தலைமறைவுனா எப்படின்னு கேட்டிங்கன்னா கோர்ட்டுக்கும் வராமல் தலைமறைவான எப்படி சார் ஒரு அஃபிடேவிட் போட்டு கோர்ட்டை வந்து என்னை பற்றி மீடியாவில் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து அஃபிடேவிட் போடுவார். அது என்ன தலைமறை? இருங்க தலைமறைவானவங்க செய்ய முடியுமா? அந்த அஃபிடேவிட் சார், அஃபிடேவிட்டில் வந்து என்னை பற்றி வந்து மீடியாவில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மனு வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதை தள்ளுபடி பண்ண உடனே அவங்க என்ன சார் கேட்டால் மீடியாவில் வந்து அப்பியர் ஆகிறாங்க. நோக்கம் என்னன்னு புரிஞ்சுங்க. இதுக்கு முன்னாடி வந்து சீமான்ற வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரை ஒரு நடிகை வந்து தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருந்தாங்க. அது ஒரு கட்டத்தில் எங்கே போய் பைசலாச்சு? கடைசியாக கோர்ட்டில் போய் முடிஞ்சிச்சு. இப்போ இவர் வந்து கேட்டால் நான் வந்து கோர்ட்டில் வந்து நான் வந்து பைசல் பண்ண விரும்புகிறேன், அவுட் ஆஃப் வேறு செட்டில்மெண்ட் நான் பேச விரும்புகிறேன்னு சொல்லிட்ட பிறகு இப்போ நீங்கள் எங்கே வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து ரெமெடி எங்கே? கோர்ட்டு தான் ரெமெடி. இந்த இடத்துல என்ன டவுட் இருக்குன்னா எல்லாருக்குமே ஏற்கனவே ஒரு புரிதலுக்காக சொல்லிட்டு சொல்றேன். மாதம்பட்டியும் அவருடைய மனைவி ஸ்ருதியும் 6 வருஷமா பிரிஞ்சிருக்காங்கன்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. இன்னொரு பக்கத்துல மாதம்பட்டியும் ஜாய் கிறிஸ்டல்டாவும் 2 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அப்பெல்லாம் வந்து அவருடைய முதல் மனைவி, மாதம்பட்டியோட முதல் மனைவி, அவங்க வந்து ஸ்ருதி வந்து போய் தடுக்காம குழந்தை
குழந்தை உண்டானதுக்கு அப்புறம் போய் தடுக்கிறாங்க, ஏன்னா சொத்து பிரிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால போய் தடுக்கிறாங்க ஒரு விமர்சனம் வருதுல. அப்படின்னா ஸ்ருதியும் மாதம்பட்டியும் ஓப்பன் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி வந்துருது. இங்க பாருங்க, இதை பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. இங்க வந்து நீங்க நிறைய சில படங்கள் நான் சொல்றேன், நீங்க பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா தான் புரியும். இந்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேற்றுமை வந்து பிரிஞ்சு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பல மூன்றாவது நபர்களோட வந்து ஒரு தொடர்பு ஏற்படும். அது வந்து வெறும் வாய் வழி தொடர்பாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மன ரீதியாக தொடர்பு இருக்கலாம், அல்லது உடல் ரீதியாக தொடர்பு வந்து ஏற்படலாம். சில ஆண்களுக்கு தான், எல்லா ஆண்களுக்கும் இல்லை. கணவன் மனைவி ஏதோ இந்த படுக்கை தான் பிரச்சனை இல்லை, பொருளாதார பிரச்சனை இருக்கலாம், இல்லை வேறு குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்ப அரசியலில் வந்து கூட பிரிஞ்சு இருக்கலாம் கருத்து வேற்றுமையில். அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர் அதை அவாய்ட் பண்ணுவாங்க புத்திசாலித்தனமாக. யார்? கணவன்கள், ஆண்கள். அது பெண்ணாக கூட இருந்தால் கூட சரி, கணவன் மனைவி வந்து கருத்து வேற்றுமைனா சில ஆண்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அந்த கேப்பில் உள்ள வந்து நுழைவான். அதுக்கு வாய்ப்பு தராமல் வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக சில பேர் இருப்பாங்க, சில பேர் ஸ்லிப்பாகி விழுந்துருவாங்க. ஒருவேளை அப்படி வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஸ்லிப்பாகி இருக்கலாம். ஆனால் அது சரி தப்புன்றதுக்கே நம்ம போகவே இல்லை. ஒரு விஷயம் நான் இருக்கிறேன், ஸ்லிப் ஆகக்கூடாது. ஆனால் ஸ்லிப் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் சுச்சுவேஷன் ஏதோ ஆகிடுச்சு. இப்போ என்ன நீங்கள் கேட்குறீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழகுற வரைக்கும் விட்டாங்களே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை உண்டாகிற வரைக்கும் விட்டாங்களே அப்படின்னா இருங்க மாதம்பட்டி ஓப்பன் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க தானே பொருள். இருங்க, நான் சொல்கிறத புரிஞ்சுங்க சார். சார் இருந்துட்டு போட்டோம் சார், நமக்கு என்ன சார் வந்தது? சம்மந்தப்பட்டவங்க சொல்லாத வரைக்கும் நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்ல வரேன். இப்போ ஜாய் கிருஷ்ணலாம் ஓப்பனாக சொல்கிறாங்க, ஆமாம் அவன் என் கூட படுத்துட்டான், குழந்தைய கொடுத்துட்டான்றாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி சொல்லலை. சொன்ன பிறகு நமக்கு இதில் விவாதிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, கோர்ட்டுக்கு போயாச்சு. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் கேட்குற ஒரு கேள்வி சொல்கிறேன். ஏன் வந்து அவங்க வந்து பேசலைன்னு சொல்கிறீங்க? அவங்க உண்மையாக வந்து உறவுக்கார பெண்ணு, கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைகளோடு இருக்கிறாங்க, குடும்ப கௌரவம் இருக்குது, எல்லாமே இருக்குது அவங்களுக்கு. ஆனால் வந்து ஒரு ஓப்பன் இதில் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்தோ அல்லது வந்து இந்த மாதிரி மீடியாக்களில் வந்து அவங்க வந்து கதறணும் ஒப்பாரி வைக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு நடவடிக்கை எடுக்க முடியும். ஒன்று, 2 பேரையும் தூக்கி உள்ளே உட்கார வைக்க முடியும், மாதம்பட்டியையும் 2 பேரையும் உட்கார வைக்க முடியும். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன வரைக்கும் வந்து ஒரு லவ்வபிள் ஹஸ்பண்டாக இருக்கலாம். கணவன் வந்து சார் கடந்த காலத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், புராணத்துலலாம் பார்த்தீங்கன்னா நலாயினி வந்து கூடையில் குஷ்டரோகம் வந்து கணவனை கூடையில் உட்கார வச்சு தாசி வீட்டுக்கு கூட்டு போகிற கதையெல்லாம் இருக்குது. சரிங்களா? நான் வந்து அவங்க பழமை விரும்பி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படிப்பட்டவங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏதோ வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி ஆகிடும். ஆனால் யதார்த்த உண்மைகளை பேசணும், சத்தியத்தை பேசணும், தர்மத்தை பேசணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை குடும்ப கௌரவத்தை வந்து வெளியில் போகாமல் இருக்கணுன்றதுக்காக கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசாமல் இருந்துடலாம். இப்போ என்ன சக்களத்தி சண்டையாக போட முடியாது ரோட்டில் நின்றுட்டு. சட்டப்பூர்வமாக என்ன செய்யணுமோ அதை செய்கிறாங்க. கணவனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் வந்து இருக்காங்க. கணவன் வந்து கதறி எழுதுறான், சார் ஆமாங்க நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த மாதிரி சொல்லக்கூடிய எவ்வளோ பேர் இருக்கிறான். மனைவி கிட்ட போயிட்டு சரண்டர் ஆகிட்டு நான் வந்து தவறு பண்ணிட்டேன், தப்பு நடந்துடுச்சு, தப்பு பண்ணிட்டேன்னு கூட சொல்லி கதறி இருக்கலாம். அது வெளியே தெரியாது. அவங்க வந்து இந்த இடத்துல என்ன நினைக்கிறாங்க, எல்லாரும் பெரும்பாலும் நினைக்கிறாங்கன்னா அவங்களும் ஒரு நெருக்கடி கொடுக்கணும். யாருக்கு? மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸ்ருதி பிரியா, நான் சொல்கிறது ஸ்ருதி பிரியா மாதம்பட்டி ரங்கராஜுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கணும், அதாவது முதல் மனைவி வந்து நெருக்கடி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஜாய் கிருஷ்ணன் நினைக்கிறாங்க, அவங்கள சார்ந்தவங்க நினைக்கலாம், அல்லது வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க நினைக்கலாம். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கணவன் வந்து ஒரு நெருக்கடியில் மாட்டிக்கிட்டான். நெருக்கடியில் கணவன் மட்டும் மாட்டல, குடும்ப கௌரவம் மாட்டிகிட்டு இருக்கு, 2 பிள்ளைகள் மாட்டிக்கிட்டு இருக்கு, எதிர்காலம் இருக்குது, சொத்து எல்லாமே கூட மாட்டிகிட்டு இருக்கு. உண்மைதானே? அப்போ அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இதுல எது தப்புன்னு சொல்ல முடியும்? அப்ப இல்ல விக்டிம் வந்து ஜாய் கிறிஸ்டல் தானே, அவங்க தானே பாதிக்கப்பட்டவங்க. விக்டிம்ன்றது முடிவு பண்ணது யார்? நீங்களா? அவங்க தானே கதை. நான் சொல்லுவேன், இது உண்மையா நியாயமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சத்தியத்தின்படி பேசினாக்கா விக்டிம் யார்? ஸ்ருதி பிரியா தான் விக்டிம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமாம் சார், 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து வந்து உறவாடிட்டு, அது உண்மையானு தெரியாது அவர் சொல்லாத வரைக்கும். பட் இருந்தாலும் அந்த இடத்துல பாதிக்கப்படுறது யாரு? உண்மையாக பாதிக்கப்படுறது யாரு? ஆமா, 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஸ்ருதி பாதிக்கப்பட்டிருந்தா தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்கிறப்ப அப்பவே சட்டை பிடிச்சி கேள்வி கேட்டு சண்டை போடுங்க. அதுதான் சொல்றீங்க நீங்க. சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு போகிறான் ஷாப்பிங் போகிறான், முதல் ஸ்டெப்பு ஷாப்பிங் போகிறான், இல்லை தொழில் ரீதியாக தொடர்பு இருக்கிறான். இவங்க வந்து வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் இல்லை சார், நல்லா புரிஞ்சுங்க. இவன் தொழில் ரீதியாக வந்து இடம் விட்டு இடம் போகிறான். அங்கே இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட இருக்கிறாங்கன்றதுலாம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் உட்காந்து வச்சு பார்த்துட்டு இருக்க முடியாது. புரியுதுங்களா? அப்படி வந்து பார்த்து செக் பண்ணாலும் கூட அது கூட டைவர்ஸ் ஆகிருக்கு. அது சில சினிமாலே சில உதாரணம் சொல்ல முடியும். அப்புறம் வந்து புது அர்த்தங்களோட அந்த கீதா மாதிரியும் சொல்லிடுவாங்க. கரெக்ட்? ஸோ அந்த மாதிரி வந்து கணவன் எங்கே போகிறான் எங்கே வரான்றதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுற இடத்துல வந்து நம்பிக்கைக்குரிய மனைவி அதை செய்ய மாட்டாங்க.
கணவன் தப்பு செய்ய மாட்டான்ற ஒரு நம்பிக்கை. அப்ப ரெண்டு பொண்ணுகளும் விக்டிம், ஸ்ருதி விக்டிம், ஜாய்க்கு சில்டா விக்டிம். மாதம்பட்டி தான் தப்பு பண்ணிருக்காரா? மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து நான் வந்து அவங்களோட உறவு வச்சுக்கிட்டது உண்மை, அது என்னுடைய பிள்ளை தான் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து விக்டிம்ன்ற இடத்துல நான் எடுத்துப்பேன். என்னுடைய பார்வையில், என்னுடைய ஒப்பீனியன், என்னுடைய பார்வையில் வந்து ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிப்பை ஏற்படுத்தினவங்க. விக்டிம் யாருன்னு கேட்டால் அது ஸ்ருதி பிரியா தான். அதை தானே மாதம்பட்டி தப்பு பண்ணியிருக்காரா? தப்பு பண்ண அது எனக்கு எப்படி தெரியும்? நான் பார்த்தேன். நான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நம்ம என்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை கிடையாது இல்லை நமக்கு. இது டார்ச் லைட் எடுத்துகிட்டு சுற்றிட்டு நமக்கு அந்த வேலை கிடையாது. நான் அதை சொல்ல மாட்டேன். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மனைவிக்கு துரோகம் பண்ணுறவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சிக்கி சின்ன மாதிரி சீரழிஞ்சு நாசமாகும். ஒருவேளை மாதம்பட்டியோட மைண்ட் செட் வந்து தான் ஆண் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி சார். இதில் என்ன சார் ஆண் பெண்ணுன்றீங்க? எப்படி இருந்தாலும் ஆண் பெண் இணைஞ்சால் தானே சார் வந்து கர்ப்பம் இல்லை குழந்தை. இதில் என்ன ஆண் பெண் இருக்கிறது? பெண் மட்டும் ரொம்ப ரொம்ப கரெக்டாக அவங்க பேசலாமா? அவங்களும் ரொம்ப கரெக்டாக ஒன்றும் கிடையாது இல்லை. அவங்களே வந்து ஏற்கனவே ஒரு கணவன் இருக்கிறான், அதை டைவர்ஸ் பண்ணிட்டு தானே வந்திருக்கேன். டைவர்ஸ் பண்ணாங்களன்றதே அதிலே தேதி முரண்கள் இருக்குது. இவரோட வந்து திருமணமான பிறகு அந்த தேதிக்கும் அவங்க முதல் கணவனை டைவர்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து டேட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குன்றாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், இதெல்லாம் வந்து கோர்ட்டில் போய் பைசல் ஆகி வந்தால் தான் கடைசியாக நமக்கு தெரியும். நீதிமன்றத்தில் போனாங்கன்னா அது வந்து அந்த உங்களுக்கு தெரியல கால அவகாசம் இதெல்லாம் இருக்குது. ஐயோ இவர் வந்து விஐபி ஊருக்கெல்லாம் சமைச்சு போடுறவருன்னு சொல்லிட்டு இவர் கேஸ் எடுங்கலாம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஜாய் கிருஷ்ணா வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட வந்து பிரபலமானவர், அவருக்கு 2வது மனைவி, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே எடுத்துட மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல வருஷப்படி சாதாரண மனிதர்களுக்கு சாதாரண வந்து சிட்டிசனுக்கு என்ன இதுவோ கோர்ட்டில் என்ன ரெமடியோ அந்த ஃபாலோ அப்பில் தான் இருக்குமே தவிர ஸ்பெஷலாலாம் எடுத்துலாம் பண்ண மாட்டாங்க. என்னை மிரட்டுறாங்க, என் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் முழு பொறுப்பு. இதெல்லாம் அழுது கதை. இதில் நல்லா புரிஞ்சுங்க. எங்கே சார் நீங்கள் அந்த அளவுக்குலாம் வந்து விட்டுறாது சார். நீங்கள் ஏன்னா அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு எல்லாமே இருக்குது. எங்கே மிரட்டல் என்ன மிரட்டல், எங்கே மிரட்டல் என்ன மிரட்டல், அந்த அளவுக்குலாம் வந்து நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கிடையாது சார். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவில் வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டே சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்துறதாகவும் அசிங்கப்படுத்துறதாகவும் இருக்குது. அதனால தான் அவர் வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு. புரியுங்களா? கோர்ட்டுக்கு போகிறவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆள் வச்சு மிரட்டுவாங்களா? நான் கேட்குறேன், நீங்களே சொல்லுங்கள். கோர்ட்டில் போய் பெட்டிஷன் போடுறாரு சார், என்னை பற்றி மீடியாவில் பேசக்கூடாது அப்படின்னு பெட்டிஷன் போடுறவர் ஆள் வச்சு மிரட்டுவாங்களா? அவங்களோட நோக்கம் உங்களுக்கு புரியலையா? எனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா ஏற்கனவே நம்ம இதை தான் கேட்டிருக்குமே சார். வந்து என்ன இப்போ வித்தியாசம்? பெங்களூர்லேருந்து வரும் கால், பெங்களூர்லேருந்து வரும். அதான் எவனோ ஒருத்தன் போட்டான் பாருங்கள், இது 2.0ன்ட்டு அந்த நடிகையோட பேரை போட்டு 2.0ன்னு போட்டான். அப்போனா என்ன அர்த்தம்? ஜாய் கிருஷ்ணாவை போட்டு அந்த நடிகை பேரை போட்டு 2.0 போடுறாங்க. கரெக்ட் தானே? நீ பார்க்குறியா அதெல்லாம்? ஸோ அதுதானே இப்போ என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன அங்கே குழந்தை இல்லைங்க, குழந்தை இருக்குது, அவ்வளோதான். சட்டபூர்வமாக சார் ஒரு யார் 2 பேருக்குமே நான் சொல்லுவேன், சட்டபூர்வமாக நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க, ஒரு ரெமிடி கேட்டு போகிறீங்க, சரிங்களா? நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணுறீங்க கோர்ட்டில். எனக்கு வந்து என் குழந்தைக்கு அவர் தான் அப்பான்ட்டீங்க. டிஎன்ஏ டெஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து நாளைக்கு கோர்ட்டே ஆர்டர் போடுதுங்க. என்னென்னு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டர்னா அது வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அவர் வரமாட்டேங்கிறாருன்றாங்களே இவங்க. கோர்ட் ஆர்டர் பண்ண போகுது சார். கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் ஏன் சாய் கிருஷ்ணா ஒவ்வொரு வீடியோவா மாதம்பட்டி பத்தி வெளியிட்டு புரியல எதுக்கு? என்ன மாதிரியான இது வந்து ஒரு உளவியல் ரீதியா ஒரு வந்து நெருக்கடி சார். உளவியல் ரீதியா சாய் கிருஷ்ணா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இல்ல உளவியல் ரீதியா இந்த குடும்பத்துக்கு கொடுக்குற நெருக்கடி மாதம்பட்டி குடும்பத்துக்கு. ஆமா, அப்படி கொடுக்கும்போது அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட் வருவாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க நான் நினைக்கிறேன். பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் சாய் கிருஷ்ணா அப்படிலாம் பண்றாங்க. இருக்கலாம். அவங்க டிமாண்ட் கேட்டு ஏற்கனவே சில பேப்பர்லாம் வந்திருக்கு, நீங்க பாத்தீங்கல்ல. அந்த பேப்பரை வந்து ஸ்லோகனாவே எழுதி வச்சிருக்காங்களே, அவங்களே எழுதி வச்சிருக்காங்களே என்னன்னு, இந்த மாதிரி எனக்கு வந்து இவ்வளோ பணம் தரணும், அவங்க முதல் மனைவியை டைவர்ஸ் பண்ணணும், இதெல்லாம் நிறைய இந்த பழைய ராமாயணங்க நிறைய இருக்கு. இத்தனை லட்சம் ரூபாய், இவ்வளோ லட்சம் ரூபாய் கொடுக்கணும் குழந்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஆனால் ஒருவேளை அது உண்மையாக கூட இருக்கலாம், குழந்தைய மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் செலவாக. நான் சொல்கிறேன், நான் குழந்தையே என்னதான்றதை அங்கே டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வான்னு கூப்பிடுறீங்க, அப்புறம் எனக்கு வந்து இவ்வளோ வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கணுன்றது நீங்கள் கேட்குறீங்க. அப்போ பணம் பறிக்கிறதா மோட்டிவ்ங்கிறீங்களா? இருக்கலாம். நீங்கள் அவ்வளோ வந்து இப்போ நீங்கள் சார் நல்லா புரிஞ்சுங்க, குழந்தை பிறந்துச்சு, குழந்தை நார்மல் குழந்தைய நீங்கள் வந்து பார்த்துக்கிறீங்க, இது பண்ணுங்க. கோர்ட்டில் நீங்கள் வந்து கேஸை போட்டிருக்கீங்க. கோர்ட்டில் வந்து எப்படி இருந்தாலும் வந்து கேஸ் ஃபைனல் ஆக போகுது, சரிங்களா? அதுக்குள்ளே எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியாவில் வந்து இதை வந்து நீங்கள் பாட்டாக படிக்கிறீங்க? சொல்லுங்கள் சார். உங்கள் வழி சார், நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டீங்க சார், உங்கள் வழி என்னன்னு சொல்லி கோர்ட்டில் வந்து நீங்கள் கோயில் மணியை தட்டிட்டீங்க, கரெக்டுங்களா? மணி அடிச்சிங்க, கோயிலில் போய் மணி அடிச்சிங்க. கோர்ட் வந்து கோயில் மாதிரி
உங்கள் சைடில் நீங்கள் நியாயம் இருக்குன்னு சொன்னால் இந்த மீடியாவில் வந்து பேச பேச என்ன நினைக்கிறாங்கன்னா இது மாதம்பட்டிக்கு ஒரு அவமானம், ஒரு நெருக்கடி கொடுப்போம், இப்படி கொடுத்தாக்கா அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட்டுக்கு வருவார் அப்படின்னு நினைக்கலாம்ல. நீங்கள் நீதிமன்றத்தில் ரெமெடிக்கு போயிட்டீங்க சார். நீங்கள் நீதிமன்றத்தை அவமதிக்கிறாங்களா சார்? அப்போ கிட்டத்தட்ட பார்க்கணுமா சார்? கிட்டத்தட்ட நம்ம வந்து சொல்றது அப்படிதான் இருக்கு. இல்லை கிட்டத்தட்ட நான் சொல்ல அப்படியே சொல்லலை. உங்கள் நோக்கம் என்னன்னு கேட்குறேன். நீங்கள் கோர்ட்டை அவமதிக்கிறீங்கன்னு சொன்னால் அது கோர்ட்டை வந்து பேசும்போது நான் கேட்குறதுனா உங்கள் நோக்கம் என்ன? உங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட், என் குழந்தைக்கு நீதி வேணும்னு கேட்குறீங்க. நீதி எங்கே கேட்பீங்க? மீடியா முன்னாடியா? நான் கேட்குறேன், நீதி வந்து எந்த மீடியா நீதி வாங்கி கொடுத்துருக்கு? செய்தியை வந்து பரபரப்பாக்கிடும், வெளி உலகத்துக்கு கொண்டு வரும். மீடியா நீதியெல்லாம் வாங்கி தான். நீங்கள் செய்தி வந்து பார்த்தீங்கன்னா இருட்டடிப்பில் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். அந்த வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு வந்து கோர்ட்டோட பார்வை கூட திரும்பலாம். நான் அது இல்லைன்னு நான் சொல்ல, மீடியாவை குறைச்சி மதிப்பு இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, ஊருக்கே தெரிஞ்சு போச்சு இந்த விஷயம். மாதம்பட்டி இந்த மாதம்பட்டி விவகாரம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு திருப்பி வந்து நீங்கள் மீடியாவில் பேச வேண்டிய அவசியம் என்ன சார்? ஒரு மீடியாவில் பேசி நீங்கள் முழு காணொலி வெளியிடுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் வந்து நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கேட்டால் வந்து கோர்ட்டுக்கு வந்து இவங்க அந்த வழக்கெல்லாம் வந்து கோர்ட்டில் வந்து தாக்கல் பண்ணுறாங்க. விமன் கமிஷனுக்கு போகிறாங்க. விமன் கமிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணி போலீஸுக்கு போகுது. காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை சொல்லி நீதிமன்றத்துக்கும் இவங்க வந்து பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்க இப்போ இந்த காணொலி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா 2 அட்வொகேட் அவங்க பின்னாடி இருக்கிறாங்க, பார்த்தீங்கல்ல. அப்போது ஒரு அறிவார்ந்த வழக்கறிஞர்கள்ட்ட நீங்கள் போயிட்டு இப்போ மீடியாவில் வந்து நீங்கள் மீண்டும் வந்து பேச வேண்டிய அவசியம் அனுதாபம் தேடுறாங்க. அனுதாபம் தேடலை, இது வந்து அவமானப்படுத்தணுன்ற நோக்கம் இருக்குது என் பார்வைக்கு படுது. அனுதாபம் தேடுறதா அது ஆல்ரெடி எல்லாம் முடிஞ்சிருச்சு. பொதுமக்கள் எப்படி இதை புரிஞ்சுக்கணும்? ஒரு பொதுமக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்? நீங்கள் கமெண்ட்டை போய் பாருங்க. பொதுமக்கள் வந்து நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க, சூப்பர் கேள்வி கேட்டீங்க. பொதுமக்கள் பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டால் நான் அதை படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த கமெண்ட்டுகளை நான் படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் பொண்ணு பிள்ளைகள் இருக்குல்ல, அது சரியில்லை. அந்த கமெண்ட்டை படிங்க. ஆனால் சாய் கிருஷ்ணாவை எல்லாரும் திட்டுறாங்கல்ல, அவங்க ஒரு பொண்ணு ஆனால் பாவமாக இருக்குல்ல சார். திருப்பி நான் சொல்கிறேன் சார், இங்கே யார் சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. யார் சரி அப்படிங்கிறீங்களா? யார் சரின்றது கிடையாது சார். நான் இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுங்க. நான் உங்க 2 பேருமே கேட்கல, பொதுவாகவே காமனாக கேட்குறேன். காமன் பாருங்க சார், 2 தரப்புலையும் ஒழுக்கமின்மை, பாவம் 2 தரப்புலையுமே. ஆமாம், ஒழுக்கம் இல்லாமல் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கான பாவத்தை சொல்லுவாங்கல்ல. பைபிள் ஒரு வார்த்தை, அருமையான ஒரு வார்த்தை இருக்குது. சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த வார்த்தை பல முறை நான் படிப்பேன். எனக்கு பெருசாக இறை நம்பிக்கை இல்லை, ஆனால் நான் அதை படிச்சுட்டே இருப்பேன். பாவத்தின் சம்பளம் மரணம். உங்களில் யார் பாவம் செய்யவில்லையோ அவர் முதல் கல்லை எடுத்து, அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அது மனசில் இருக்கிறேன். அப்போ ஒட்டுமொத்த சமூகமே பாருங்க, நான் வந்து அடிப்படையில் வந்து நான் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவங்க. நான் எந்த மதத்திலும் எனக்கு ஈடுபாடு கிடையாது, பொதுவான மனிதனாக தான் நான் இருப்பேன். அந்த ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஸ்கூல் போகும்போது ஒரு பலகையில் வந்து ஒரு சர்ச்சு கூட கிடையாது, இன்னும் சொல்ல போனால் நிறையா ஸ்கூலோட எழுதி வச்சிருக்கேன். அது வந்து ஒரு இடத்துல எழுதிது. அது தினம் ஸ்கூல் போகும்போது நான் வந்து படிச்சுட்டே போவேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் அதை படிச்சிருக்கிறேன்னு வச்சுக்கேன். அந்த ஒரு லைன் அதுலேருந்து கேட்டினா அந்த பாவம் செய்யக்கூடாதுன்றது என் மனசில் அப்படின்னு இருந்துச்சு. இவங்கெல்லாம் எப்படி வந்து நான் அந்த மத ரீதியாக நான் பேச விரும்பல. நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் வந்து பாதிக்கப்பட்டேன், கஷ்டப்பட்டேன்னு சொன்னால் தப்பு தானே? எப்படி இருந்தாலும் தப்பு தானே சார். அவன் கணவன் வந்து ஏற்கனவே இன்னொரு பெண்ணுக்கு கணவன் தெரிஞ்சிருந்து அவங்களோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகாமையே வந்து பார்த்தீங்கன்னா அவன் டைவர்ஸ் ஆகிட்டும் வரல. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆனது கூட பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து உறவு வச்சுட்ட பிறகு தான் நீங்கள் வந்து நீங்களே சொல்கிறீங்க, செல்லம் நீங்கள் வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு வா செல்லம், நான் உன்னை பார்த்துக்கிறேன் செல்லம். சொன்னது யார்? மாதம்பட்டியா? ஜாய்கிருஷ்ணா சொல்கிறாங்க. அவர் சொன்னார்னு இவங்க சொல்கிறாங்க. செல்லோன்னு யாரை? ஜாய்கிருஷ்ணா. செல்லம் நீ டைவர்ஸ் பண்ணிட்டு வா செல்லம். ஒரு கணவன் இருக்கும்போது இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆண் வந்து நீங்கள் போய் டைவர்ஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணிட்டு போவாங்க சொல்லுங்கள்? தப்பு நிறைய வச்சுட்டு சும்மா வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ தப்பு 2 பக்கமும் இருக்குது. நான் 2 பக்கம்ன்றது ஒரு பக்கம் வந்து இவங்க சொல்கிறத வச்சு இப்போ வந்து நான் பேசுகிறோம். மாதம்பட்டி ரங்கராஜ் இது வரைக்கும் ஒரே ஒரு மீடியாவில் வந்து பேசவே இல்லை, சரிங்களா? ஏதாவது ஒரு மீடியாவில் வந்து பேசட்டும். ஆமாம், எனக்கும் அவங்களுக்கும் உறவு இருக்குது. இப்போ நாளைக்கு வந்து ஒரு வேலை சார், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்ஏ டெஸ்ட் வந்துடுச்சு, மாதம்பட்டி ரங்கராஜில் குழந்தை இல்லைன்னு ப்ரூவ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, நம்ம எங்கே மூஞ்சி வச்சுப்போம்? நம்ம முட்டாள் மாதிரி பேச முடியாது சார். சப்போஸ் இல்லைன்னு ஆயிடுச்சு சார், ப்ரூவ் ஆகிடுச்சு சார், அப்போ நம்ம என்ன செய்வோம்? போனார் வந்தார்லாம் சொல்ல முடியாது. இது போயிட்டார் வந்தார் 2 பேரும் ஒன்றா சுற்றினாங்க போனாங்கன்னு கேட்டால் இவங்க ப்ரொஃபஷனலே வந்து பார்த்தீங்கன்னா பல நடிகர்களோட சேர்ந்து போட்டாவே இருக்குது.
வேணா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். எப்படி சொல்ல முடியும்? இவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமானவன், இவனும் ஒரு நடிகன் இல்லை, நம்ம எப்படி சொல்ல முடியும் சார்? 4 சவுத்துக்குள்ளே நடக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அந்தரங்க விஷயத்தை வச்சு நம்ம வந்து அது நம்ம பார்க்காம எப்படி சொல்ல முடியும்? பார்க்கறதே முதல்ல அருவருப்பு முதல்ல. அப்போ எப்படி நம்ம முடிவுக்கு வர முடியும்? ஸோ பேசுறது நல்லா புரிஞ்சுக்கணும். நான் நீதிமன்றத்துக்கு நீங்கள் போய் கதவை தட்டிங்க. நீதிமன்றம் கோயில் மாதிரி. நீங்கள் போன உடனே வந்து இந்த கோயிலெல்லாம் வந்து 50 ரூபா கொடுத்தா ஒரு கவுண்ட்ரு, 500 ரூபா கொடுத்தா ஒரு கவுண்ட்ரு, 2000 ரூபா கொடுத்தீங்கன்னா எதுவுமே சாமி மடியிலே உட்கார வச்சுருவான். புரியுங்களா? அந்த மாதிரி கிடையாது கோர்ட்டு வந்து வருஷப்படி தான். இங்கே எல்லாரும் ஒரே இந்த பணக்காரன் ஏழை எல்லாம் ஒரே லைனில் தான் வந்துட்டுருக்குறான். அப்போ வந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வரிசை எப்போ வருதோ அப்போ வந்து விசாரணைக்கிறது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீடியாவில் வந்து ஏன்னா இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு வேலை இப்படிலாம் கதர்னா எப்பா முதல்ல அந்த எடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நினைப்பா? கேட்குறேன் நான். கோர்ட்டில் போய் நீங்கள் வந்து மணி அடிச்சிட்டிங்க, வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவில் வந்து என் குழந்தைக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா யாரை மிரட்டுற மாதிரி இருக்குது? என் குழந்தைக்கு எதனா ஆச்சுன்னா அவர் தான் பொறுப்பு, அவர் மிரட்டினார் உருட்டினார், அதுக்கான எவிடன்ஸ் எதனா இருக்கா சார்? மிரட்டினார் உருட்டினார்னா எவிடன்ஸ் என்ன? அப்போ என்ன நோக்கம் உங்களுக்கு? நெருக்கடி கொடுக்கணும், அவமானப்படுத்தணும். அப்போ ஷார்ட் டைமில் உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பேக்டோரில் ஒரு செட்டில்மெண்ட் வரணும், அதுதான் எதிர்பார்க்குறது. அப்படி தானே ஆகிடுது. உங்களுக்கு உண்மையிலே நீதியின் மேல் நம்பிக்கை இருந்தால் பல பேர் பல வருடங்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. நீதியின் மேல் நம்பிக்கை இருக்குது, இன்றைக்கெல்லாம் நாளைக்கு தீர்ப்பு கிடைக்கணும். எத்தனை உதாரணம் சொல்ல முடியும் தெரியுமா? ஒரு கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கணும், அடுத்த கோர்ட்டு மேல் கோர்ட்டுக்கு போகிறாங்க, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. இப்படி இருக்குது. நிதானம் உங்ககிட்ட பொறுமை இல்லை. நல்லா புரியுதுங்களா? மீடியாவில் போய் கதர்னா வந்து பார்த்தீங்கன்னா மீடியா வந்து பேச வைக்கும், இன்டர்வியூ எடுத்து மாதம்பட்டி பொறுமையாக இருக்காரு, ஜாய் கிறிஸ்டல்டா பொறுமை இல்லாமல் இருக்காங்க. அப்படி பொறுமையாக இருக்கிறான், எருமையாக இருக்கிறான். அவன் எருமையாக இருந்தனால தான் பிரச்சனை, பொறுமையாலாம் இல்லை. அவன் எருமையாக இருந்திருக்கிறான்னு தான் இவ்வளோ சிக்கல். புரியுங்களா சொல்லுது? நீ பசுவாக இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அவன் எருமையாக இருந்திருக்கிறான். ஒரு புனிதம், எதுக்கு பசுன்னு சொல்கிறேன்னா ஆண் பெண் அப்படி வச்சுருவாங்க, மேல் ஃபீமேல். ஒரு புனிதமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தவன் பொண்டாட்டியை போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆசைப்பட்டீங்கன்னா இதுதான் இப்படி தான் அசிங்கப்படணும். கேவலமாக பேசுகிறோம். அப்புறம் நான் கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன், யாரையும் நம்ம தப்பாக பேசக்கூடாதுன்னு. பொண்டாட்டியோட என்ன பெரிய பேரழகி நான் கேட்குறேன். நீ உனக்கு உண்மையான நேசம் இருந்ததுன்னா பொண்டாட்டி எந்த கோணத்தில் இருந்தால் எந்த அஷ்ட கோணத்தில் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பேரழகி. நீ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காட்சி பொருள் மாதிரி நீ வந்து மனைவியை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிற அத்தனை மனைவியும் உனக்கு பேரழகியாக தான் தெரியுவாங்க. இதான் உண்மை. தப்பில்லை, அசிங்கலை சார். இன்னொருத்தர் தட்டில் சாப்பிட்லாமா நீ? முதல்ல இன்னொருத்த இலையில் நீ வந்து சமையல்காரன் தான். நீ இன்னொருத்த இலையில் உட்காந்து சாப்பிடியா? நீ சமையல்காரன் தானே, இன்னொருத்தர் இலையில் உட்காந்து சாப்பிடியா? சொல்லுங்க பார்க்கலாம். அதுதானே நீ பண்ணியிருக்கிற. இன்னொருத்த இலை தானே இது. எச்சலையில் சாப்பிட்டா இப்போ அசிங்கப்பட்டு தான் வேணும். மாதம்பட்டி சாய் கிறிஸ்டல்டா இந்த சம்பவத்தில் 2 பேர் தலையிலுமே நறுக்குன்னு கொட்டு வச்சுருக்கீங்க. 2 பேருமே தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சுட்டி காட்டியிருக்கீங்க. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. நீதி சம்மந்தப்பட்டவர்களுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி சார்.